மியான்பிவித் ஓர்தருக்கு ஓருடையாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்புறம் நீ எப்படி உன்னை உடுத்தாமல் வைத்துக் கொண்டாய்? நான் உன்னோடு எவ்வளவு நெருக்கமாக வந்தேன். இந்த விஷயம் நம்ம டுல்லருக்கும் நடுவேதான் இருக்கணும் இல்லையா? அப்புறம் உன் அம்மாவுக்கு எப்படி தெரிய வந்தது? ஆர்ச்சலின் கடும் குரலில் அப்ரஷின் உடம்பு முழுவதும் எரிந்து கொண்டது. திடுக்கிட்டவளாக கணவரை பார்த்தாள். இப்படிச் சொல்லாதே அப்ர, நான் உன்னை கொன்று விடுவேன். உனக்கு சுயன் நினைவு திரும்பிக் கொள்வதற்கான நேரம்தான் கொடுத்தேன். ஆனா என் மென்மையை நீங்களும் உன் அம்மாவும் தவறாக பயன்படுத்திக் கொண்டீர்கள். மேலும் ஒரு தடவ குலா நோட்டீஸ் அனுப்பினீர்கள். ஆனால் உன் அம்மாவுக்கு தெரியாது. நான் அர்சல் காஞ்சாதா. இறந்து விடுவேன், கொன்று விடுவேன். உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நீ பிரிந்து போக விரும்பும் காரணத்தை இன்று இப்போது நானே உண்மையாக்கித் தருகிறேன். அவளிடம் ஆவேசமாக நெருங்கினான். இப்போ உன் அம்மாவிடம் சொல். என் கணவர் என்னை எங்கே எங்கே எப்படி எப்படி தொட்டார் என்று. மம்மா, ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? நான் இந்த கல்யாணம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா அவன் எவ்வளவு பிடிவாதியும் கோபக்காரனுமா என்பத? நான் அவனை மணக்க மாட்டேன். நீங்கள் அவன்கிட்ட சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? அவன் ஒரே வாரிசு. முழு சொத்துக்கும் மேலும் பசங்களோட இந்த சிறு வயசுல நடந்த உறவு அது முடிவதில்லை அப்ரஷ். கல்யாணமாகிற வரைக்கும் அந்த உறவு நிலைத்து இருக்கும். அவன் அம்மா சுமைரா தன் மகளிடம் சொல்வதற்கு பார்த்தார். என்ன அர்த்தம் அம்மா? கல்யாணத்துக்கப்புறம் என்ன நடக்கும்? எல்லாம் முடிஞ்சு போகும். அவனுடைய கோபத்தை எல்லா குடும்பமும் அறிவது. எதுவும் அவன் மனசுக்கு விரோதமாக நடந்தா நவாப் சாப்பின் மூடாகி விடுவார். நான் முழு வாழ்க்கையையும் அவனோட மூடாகத்தான் சரி செய்யணுமா? ஒவ்வொரு நிமிஷமும் கட்டுப்பாடுகளோட வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. இது செய்யக்கூடாது, அது போகக்கூடாது. என்னமா இது ரபிஷ்? மேலும் அவன் வயசு பாத்தீங்களா? எனக்குத் தவறி முழு 9 வருஷம் பெரியவன். நானாஜான் என்ன நினைச்சாரோ அவனை என்னோட தலைக்கு வைக்க. உலகத்துல வேற பெண்கள் இருக்காங்க இல்லையா? ஏன் நான் தான்? அவள் எதுவும் யோசிக்காமலே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த மனிதன் அவளால் பேசப்படும் கேலிகளின் நோக்கி வெறித்து நின்றான் என்பதை அவள் கவனிக்கவே இல்லை. அப்ரஷ், ரூம்குள் போ. சுமைரா பேகம் பற்கள் கடித்தபடி சொன்னார். மம்மா? மீண்டும் எதிர்ப்பதற்காக சொல்ல நினைத்தாள். அப்ரஷ், கேக்கலையா நீ? இப்போது குரல் கடுமையானது. அவள் கண்களில் கண்ணீருடன் மாடியை நோக்கி ஏறினாள். இன்னொரு பக்கத்தில் தன் ஜேப்களில் கை வச்சுக்கிட்டு நவாப் அர்சல் காஞ்சாதா உணர்வற்ற பார்வையோடு சுமைரா பேகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். ஏதாவது வேலை இருந்ததா? அவளிடம் அருகே வந்து மென்மையான குரலில் கேட்டார். வேலை இருந்தது. ஆனா இப்போ எனக்கு தோணுது வேற ஒரு முடிவெடுக்கணும் போல. உங்களோட மகளுக்கு இந்த கல்யாணம் பத்தி நிறைய சங்கடமா இருக்குது போலிருக்கு. அர்சலின் கட்டுக்கோப்பான குரலில் சுமைரா பேகம் வாய் இருக்கினார்கள். இது உங்கள் விஷயம் இல்ல அர்சல் காஞ்சாதா. என் மகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்குத் தெரியும். கல்யாண தேதியெல்லாம் முடிவாயிடுச்சு. இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணம். ஆனா உங்களோட மகள் மண்டைய பார்த்தா 7ஆம் வானத்துல இருக்கார் போலிருக்கு. அர்சலின் வார்த்தையில் சுமைரா கோபமாயினர். ஒரே வாரத்திலா? ஆனா எனக்கு பாபாஜான் அப்படி எதுவும் சொல்லலையே. நானே சொல்லுறேனே. அது போதாதா? இப்போ அவருடைய குரல் கொஞ்சம் கடுமையாயிருந்தது. சரி, நடக்கட்டும் எல்லாம். சற்று முகம் சுளிப்புடன் பதிலளித்தார். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எதுவும் பிரச்சனை வராது. தன் வார்த்தையை முடித்து அர்சல் அங்கிருந்து போய்விட்டார். சுமைரா பேகத்தின் மனசு ஒரு நிமிஷத்துல திரும்பி போச்சு. பாபாஜான் எப்படி இப்படி பண்ண முடியும்? ஒரே வாரத்துல ருக்ஷதி செய்யப் போறாரா? இது கூட அதிகமாயிருக்கு. சுமைரா பேகம் சோபாவிலேயே வீழ்ந்து போனார்கள். அவருக்குத் தொடர்ச்சியாக அப்ரஷ் பத்தி கவலை வந்து கொண்டிருந்தது. அவள் எந்த முறையிலும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவளை சமாதானப்படுத்துவது சிங்கத்தை அடக்குவதைப் போலவே. என்ன விஷயம் சின்ன நவாப்? இவ்வளவு அவசரம் ஏன்? நவாப் அசதுல்லா காஞ்சாதா அர்சலின் முகத்தைப் பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டார். அவசரம் இருக்கு தாதாஜான். ஏனென்றா எனக்கு உங்கள் பேத்தி மேல நம்பிக்கை இல்லை. அவளால் முடிந்தால் இந்த உறவையே முற்றிலும் முடிவுக்குக் கொண்டு வருவாள். ஆனா இப்போ அத பண்ணல. ஆனா அடுத்து பண்ணலாம். அதனால எனக்கு தோணுது இப்பவே அவசரம் செய்யணும். அர்சலின் நேரடியான வார்த்தைகளில் அசதுல்லா காஞ்சாதா தலையசைத்தார். சரி, உனக்கு பொருத்தமாயிருந்தா எப்படி வேண்டுமானாலும் பண்ணிக்கோ. ஒரு மாசம் கழிச்சா இல்ல ஒரே வாரத்திலையா எல்லா ஏற்பாடுகளும் ஆயிடும். அவர் அர்சலின் தோளில் தட்டினார். அவர் அர்சலின் எந்த வார்த்தையையும் எதிர்க்கவில்லை. அவருடைய குழந்தை பருவ உறவு தொடரும் முக்கிய காரணம் அர்சல்தான்.
ஏனென்றால் அவன் தன் பசங்க கால மங்கையை விட்டுவிட மனசு வைக்கவில்லை. சுமைரா அப்ரஷை பலமுறை சமாதானப்படுத்தினாள். ஆனா அப்ரஷும் அவளோட பெண்தானே, அவளும் அடிபடாதவளா? ரொம்ப குரல் கொடுத்தாள். இப்படி எதுக்கு என்றால் நோன்பு போராட்டம் வரை செய்தாள். ஆனாலும் சுமைரா ஒரு சொல்லும் கேட்கவில்லை. இப்போது கல்யாண நாளே வந்தாச்சு. அவள் மணமகளுடையோட விண்ணிலிருந்து இறங்கிய தேவதை மாதிரியே தெரிந்தாள். அவளுடைய கண்களில் இருந்த துக்கமே அவளை இன்னும் அழகாகச் செய்தது. அப்ரஷ் ஃபஹீம் கான், உங்கள் நிகாஹ் நவாப் அர்சல் அர்பாஸ் கான், வலது அர்பாஸ் கானோட 1 கோடி நாணயத்தில் நிகாஹ் நடக்கிறதா? உங்களுக்கு இந்த நிகாஹ் ஒத்துக்கொள்ளுமா? ரொம்ப அதிகமா? ஹக் மெஹர், என்னம்மா மரங்களில வருதுன்னா பணம்? நசத் பேகம் ஒளியவே இல்லை. வெறுப்போட கத்தினார். அவள் உறவுக்காரத்தில சுமைராவின் தேவராணி. என்னம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? சுமைரா முகம் சுளிப்போட சொன்னாள். அவ்வளவு கொடுக்கறதுக்கே காரணமே இல்ல. இது வருங்காலத்துல நம்ம குழந்தைகள் பத்தி பிரச்சனை ஏற்படுத்தும் இல்லையா? உனக்கென்ன? உனக்கு ஒருத்திதான், கல்யாணம் ஆயிடுவா. நம்ம கூட 2 பேரு இருக்காங்க. எங்க குழந்தைகளுக்கு எங்கிருந்து எடுக்கிறது இவ்வளவு பணக்கார பையன்கள? நஸ்ஹத்தின் குதிரை யோசனைக்கு சுமைரா தலையாட்டி வெறுப்பாயிட்டார். நிகாஹ் சுன்னத் முடிந்து போச்சு. இப்போ வெளியே மசானில் நிகாஹ் நடந்து கொண்டு இருந்தது. நிகாஹ் மிக மிக வாழ்த்துக்கள். மௌலவி சாப் மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக் கூறினார். ஆனா அர்சல் எல்லாம் இவ்வளவு அமைதியோட நடக்கிறது பார்த்து கொஞ்சம் குழப்பமாயிருந்தான். அவனுக்கு நம்பிக்கை வரல. இவ்வளவு சுமூகமா சுமைரா பப்போ எல்லாம் நடக்க விட்டாங்களே. சரி, அதனால அவனும் அமைதியாயி தன் தாதா பக்கம் திரும்பினான். ருக்ஷதியின் சத்தம் கிளம்பிச்சு. ஆனா சுமைரா பேகம் பதற்றமாய் வெளியே ஓடினாங்க. அவங்களோட முகம் வெளுத்துப் போயிருந்தது. என்னாச்சு? சுமைரா, எல்லாம் சரிதானே? நவாப் சாப் கவலையோட கேட்டார். பாபா ஜான், அவள் அவள் அப்ரஷ் ரூம்ல இல்ல. தெரியல. அவள் எங்க போயிருக்கிறா? சுமைராவின் குரலில் அழுகை கலந்தது. அர்ச்சலின் மூளை, இரத்த நரம்புகள் எல்லாம் பிரகாசிச்சன. நீ என்ன சொல்ற? இது எப்படி முடியும்? உள்ள பாத்துட்டுப் பார். உள்ளயே இருப்பா. இப்போ ஆசதுல்லா கான் சுமைராவை நம்ப வைக்க முயற்சித்தார். இல்ல பாபாஜான். அவளன் ஓடிட்டாளா? இல்ல யாராவது கொண்டு ஓடிட்டாங்களா? அர்ச்சலின் கடுமையான வார்த்தைகளுக்கு சுமைரா பேகம் அவனை சண்டை போட பார்க்கின்றார். என்ன பேசுறீங்க நீங்க? நான் இப்படி ஏன் செய்யப் போறேன்? ஐயோ சுமைரா பாப்பி, அப்போ உங்கள் பொண்ணுதான் யாராவது கூட ஓடிட்டாளா? நஸ்ஹத் வாயைப் பிடித்து வருத்தமா சொன்னாள். மூடாயிரு நீ, நடுவில பேச வேண்டாம். சுமைரா அவளை கட்டி போட்ட மாதிரி திட்டினாள். ஐயோ, பொண்ணு தனியா கட்டுப்பாட்டுல இல்ல, யாரோ காதலனோட. பசுசு. அர்சலின் கொதித்துக் கத்தும் குரல் கேட்டதும் எல்லோரும் ஒரு நிமிஷம் பதறிப் போனார்கள். அவள் என் மனைவி, என் மரியாதை. எங்கேயும் இருந்தாலும் அர்சல் காஞ்சாதா அவளை கண்டுபிடித்து விடுவான். மேலும் இப்போ யாராவது அவள் குணம் பத்தி பேசினா, அப்போ என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். அர்சல் காஞ்சாதா எல்லாரையும் மௌனமாக்கி சுமைரா பக்கம் திரும்பினார். என் மனைவி எங்கே இருக்கிறா, என்ன நிலைமையில இருக்கிறாள் என்று கண்டுபிடிக்க நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா இதுல உங்களோட கையிருந்தா அப்புறம் உங்களப் பத்தி யாரும் தெரிய வைக்கவே இருக்க மாட்டாங்க. என் காரியத்த சொல்லிட்டு அவன் மூச்சுவிடும் வேதனையோட அங்கிருந்து வெளியேறி சென்றான். அவனோட பாதுகாவலர்களும் ஆயுதங்களோட அவனைத் தொடர்ந்தனர். இது எல்லாம் சரியாக நடக்கல. சுமைரா, அவள் எங்கேயும் இருந்தாலும் துவா பண்ணு. சீக்கிரம் கிடைக்கணும். இல்லனா அர்சலின் கோபத்திலிருந்து யாராலும் அவளை காப்பாத்த முடியாது. அசதுல்லா கான் வருத்தத்தோட சொன்னார். அதே சமயம் சுமைராதான் குழப்பமாயிருந்தாள். அப்ரஷை ஒருத்தி போலவே சமாதானப்படுத்தினேன். ஆனா அவளும் முட்டாள் மாதிரி ஏதோ செய்துவிட்டாள். அவளுக்கு தொலைபேசியில் அழைத்துக் கொண்டிருந்தாள். ஆனா அந்த பெண் அழைப்பை எடுக்கவே இல்லை. மணமகள் ஆடையோட அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு எங்கே போவது என்றே தெரியவில்லை. ஆனா அவளுக்கு எப்படியோ அவளோட அம்மாவோட அந்த நபரோட கோபம் தாங்க முடியவில்லை. அவளுக்கு முன்பே நிகாஹ் நடக்க முன்னே ஓடணும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனா அவளுக்கு சந்தர்ப்பம் கிட்டவில்லை. நிகாஹ் முடிந்து எல்லோரும் வெளியேறியதும் அவள் குளியலறை என்ற பஹானையில் எழுந்து மிகவும் அமைதியோட அறையை விட்டு வெளியேறினாள். வீடு முழுவதும் அவளுக்கு நன்கு தெரிந்தது. ஒளிந்து வெளியேறுவது அவளுக்கு கஷ்டமில்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவளோட தப்பிச்சுப் போனது திட்டமில்லை. ஆனாலும்
அவளுக்கு அவளோட அம்மாவும் அர்ச்சலும் எப்படி அவளோட எண்ணங்களைத் தவிர்த்து தன்னிச்சையாக நடந்தார்கள் என்பதற்கு பழிவாங்கணும் என்று இருந்தது. அவள் ஒரு இடத்தில் நின்று ஆழமாய் மூச்சுவிட்டாள். மிஸ்டர் சின்ன நவாப், உனக்கு என்ன தோணுது? இப்போ ஆப்ரஷ் காஞ்சாதாவ பிடிச்சுக்கிட்டா அதுவே போதும் என்று? இது உன் தவறான எண்ணம். வெறும் நிகாஹ் ஆயிட்டதுனால நான் உன்னோட அடிமை ஆயிட்டேனா? இன்னும் நான் எனக்கே உரிமையுள்ளவள். நான் என்ன செய்யணும்னா அதத்தான் பண்ணுவேன். யாராலும் என்ன கட்டுப்படுத்த முடியாது. நீயோ சொல்லவே வேண்டாம். உள்ளுக்குள்ளா அர்ச்சல் காஞ்சாதாவை குறிவைத்து பேசிக்கொண்டே சாலை ஓரமாக இருபுறமும் பார்த்துக்கொண்டு தன் இடத்தை மதிப்பிட்டாள். வீடு விட்டு ரொம்ப தொலைவில் வந்துவிட்டாள். அங்க சாலை முற்றிலும் வெறிச்சோட இருந்தது. அதனால அவள் வீட்டின் பின்புறம் உள்ள காடு வழியே போகும் சாலையைத்தான் தேர்ந்தெடுத்தாள். அங்கதான் ஓட ஏதுவாயிருக்கும். யாராலும் அவளை அடைய முடியாது என எண்ணினாள். ஆனா அது அவளோட பிழையான எண்ணம். அர்ச்சல் காஞ்சாதாவை யாரால் எப்போதாவது நிறுத்த முடிந்தது? இப்போதான் நிறுத்த முடியுமா? தன்னிடம் போர்வை கட்டியவளாய் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாள். திடீரென ஒரு காரு பக்கமா சென்றது. கொஞ்சம் முன்னால் சென்று நிறுத்தி திரும்பி வந்தது. அப்ரஷின் இதயத் துடிப்பு அதிகமானது. ஆனா முகத்தில் தன்னம்பிக்கையின் மறைவேடம் போட்டாள். பிபிஜி, எங்கே போனுமா உங்களுக்கு? அப்ரஷுக்கு அவன் ஓரளவுக்கு நன்றாகவே தெரிந்தவனாகத் தோன்றினான். எனக்கா? அது ஸ்டாப்புக்கு விட்டுடுவீங்களா? அப்ரஷும் சாதாரணமா பேசியதும் அவன் காரின் பின்புறக் கதவைத் திறந்தான். அப்ரஷ் தன்னோட எல்லா நகையையும் முன்பே ஒரு சிறிய பையில் போட்டுவிட்டாள். பையை தோளில் கட்டியவளாய் காரில் ஏறினாள். கார் வெறிச்சோட சாலையிலோட சென்று கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வேறேதாவது வாகனம் பக்கமா சென்றது. காரோட்டுநர் தன் மொபைல் போனில் யாருக்கோ மெசேஜ் அனுப்பினான். பாய், இது என்ன இடம்? ஸ்டாப் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கே. நீங்கள் எங்க கூட்டிட்டு போறீங்க? அப்ரஷ்க்கு உடனே தன்னோட தவறு தெரிந்தது. இது ஷார்ட்கட். அவன் சீக்கிரம் பதிலளித்தான். ஷார்ட்கட்டோட கதை இருக்கட்டும். கார நிறுத்து உடனே, அப்ரஷ் கத்தினாள். ஆனா அவன் கேட்கவே இல்லை. அதனால அப்ரஷ் தன் கை வச்சு காரின் ஸ்டீரிங்கை திருப்பினாள். கார் எடை இழந்தது. டிரைவர் ஒரே ஜட்கையோட காரை நிறுத்தினான். அதோடு அப்ரஷ் உடனே கதவைத் திறந்து வெளியேறினாள். டிரைவர் அவளோட பின்தொடர்ந்தான். அவளைக் கட்டிப்பிடிக்க நினைத்தபோது அவளோட ஷால் அவன் கையிலேயே மிஞ்சியது. அவள் ஒரு அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தாள். பை அவள் கையில் இருந்து தவறி மரங்களோட இடையே விழுந்தது. அந்த நபர் ஹபாதத்தோட அப்ரஷ் ஷாலையை தனது தோளில் போட்டு தன் மீசையை குளறச் செய்தான். என்னிடம் இருந்து விலகியிரு. அருகே வந்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று அவன் திடீரென அப்ரஷ் மொபைலில் அர்ச்சல் காஞ்சாதாவின் தொடர் அழைப்புகளைப் பார்த்தவளாய் மெதுவாகவே பிக் செய்தாள். என் பக்கம் வா புல்புல். என்னை சந்தோஷப்படுத்து. நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். மொபைலில் அர்ச்சல் காஞ்சாதாவின் பிடி வலுவடைந்தது. எனது அருகே வந்தால் வாயை நொறுக்கிடுவேன். அப்ரஷ் நடுங்கும் குரலில் சொன்னாள். அப்ரஷ், அப்ரஷ், லொகேஷன் ஆன் பண்ணு. அர்ச்சல் காஞ்சாதா கத்தினார். ஆனா அப்ரஷ் கேள்விப்பட்டிருந்தாள். ஜான்மன், இவ்வளவு எளிதல்ல. என்னிடம் மறைந்து வாழ்வது. யாருக்கு போன் செய்றே? அந்த நபர் உடனே அவளிடம் பாய்ந்தான். அப்ரஷ் லொகேஷன் ஆன் செய்து மொபைலை தன் கையின் பின்புறம் வைத்தாள். அந்த நபர் அவளை கட்டிப்பிடித்து அவளிடமிருந்து மொபைலை பறிக்க முயன்றான். ஆனால் அப்ரஷ் முழு சக்தியோடு அவனைத் தள்ளினாள். அவன் சற்று தடுமாறினான். நான் அப்ரஷ் காஞ்சாதா, நவாப் அசதுல்லா கானோட பேத்தி. நவாப் ஆர்சல் காஞ்சாதாவுடைய மனைவி. என்னை பார்வையாலும் பார்த்தால் உன் கண்களை விழுங்குவேன். அப்ரஷ் தன்னம்பிக்கையோட கூச்சல் விட்டாள். ஆனால் அந்த நபர் இப்போது கடும் கோபத்தோட அவளிடம் பாய்ந்தான். அவளது தூப்பட்டாவை இழுத்தான். அப்ரஷ் துடித்தாள். அவன் அவள் மேல் கட்டுப்பாடு செலுத்தினான். இரு கைகளிலுமாக அப்ரஷை கட்டுப்படுத்தினான். அப்ரஷ் துடிக்கத் துடிக்க கதறினாள். அர்சல் காஞ்சாதாவுக்கே அது அவனோட உயிர் பறிந்த மாதிரி உணர்ந்தான். லொகேஷனுக்குப் பக்கம் காரும் பறந்தது. வேகம் மேலும் அதிகரித்தது. அவனோட பாதுகாவலர்களும் கூடவே வந்தனர். ஆனால் அவனுக்கு அப்ரஷ் பத்தி மிகுந்த கவலையாய் இருந்தது. அவளோட முட்டாள்தனத்துல அவளுக்கு ஏதாவது நடந்துவிடுமோ என அஞ்சினான். நான் சத்தியமா சொல்றேன், அப்ரஷ் காஞ்சாதா, உனக்கு ஒரு கீறல் கூட வந்தா உன் உயிரையே என் கையால எடுத்து விடுவேன்.
அவன் உள்ளுக்குள்ளாகவே பேசிக்கொண்டே வேகமாக காரை ஓட்டினான். அப்ரஷ் அவன் முகத்தை தன் முகத்துக்கு அருகே வருவது உணர்ந்தவளாய் அவன் முகத்தில் துப்பிவிட்டாள். அவளது செயலால் அந்த நபர் மேலும் கொதித்தான். அவளது இரு கன்னங்களிலும் வலியடித்தான். இருபுற ஆஸ்தீன்களையும் இழுத்து கிழித்தான். அவள் பதறி கத்தினாள். ஆனால் அங்க யாரும் இல்லை அவளுக்கு உதவ. திடீரென அவளது கை அருகில் இருந்த ஒரு கல்லில் பட்டது. அப்ரஷ் அதை அவனது தலைக்கு விழித்துவிட அவன் தலையைத் தாங்கி கதறினான். அவனது பிடி சற்று தளர்ந்தது. அப்ரஷ் அவனை வலிமையோடு தள்ளிவிட்டு தானே எழுந்தாள். ஆனால் அவள் எழுவதற்கு முன்பே அவன் அவளது காலைப் பிடித்து மீண்டும் இழுத்தான். அவள் முதுகோடு தரையில் விழுந்தாள். ஒரு பக்கம் அவளது முதுகில் தீவிரமான காயம் ஏற்பட்டது. வலியால் அவள் கத்திக் கொண்டிருந்தாள். யா அல்லாஹ்! அவள் முதுகில் கை வைத்து முன்னால் நின்ற அந்த பயங்கரனை பார்த்தவளாய் பின்னால் நகரத் தொடங்கினாள். அந்த நபரது நெற்றியில் குருதி வடிந்து கொண்டிருந்தது. அதை ருமால் வைத்து தடுத்து நிறுத்த முயன்றான். சாலி, என்ன மேல அடி வச்சிட்டு என்ன மேலே? ரொம்ப பாக்குறேன் உன்னை மாதிரி பேர்களே. யாரும் ஷாகுவின் கையிலிருந்து தப்ப மாட்டாங்க. நீ என்ன தப்புவையா? அவன் சொன்னவுடன் அவன் தன் சட்டையை கழட்டினான். மீண்டும் அப்ரஷ் மேல் பாய்ந்தான். அவனது உடல் அப்ரஷ் உடலோடு மேல் சேரும்போது திடீரென ஒரு கணை காற்றை பிசைந்து வரும் சத்தத்துடன் அவனது தோளில் பட்டது. அவனது இரத்தத்தின் சிதறல்கள் அப்ரஷ் முகத்தில் விழுந்தன. அவன் தன் தோளைக் கவ்விக்கொண்டு வலியோடு கதறினான். அப்ரஷ் பதற்றத்தோடு எழுந்து உட்கார்ந்தாள். வருபவனும் தன் பிஸ்டலுக்கு மறுபடியும் ரீலோட் செய்தான். அவன் பார்வையின் தொடர்ச்சியில் அந்த நபர்தான் இருந்தான். அவளது மாந்தத்தை கெடுக்க நினைத்தவன். இரண்டாவது குண்டும் அவனது மற்றொரு தோளில் பாய்ந்தது. இரு கைகளிலும் சக்தியை இழந்தான். அவனது இரு கைகள் தொங்கியன. அப்ரஷ் தன்னை மறைக்க முயன்றாள். அவளது சிதைந்த நிலையைப் பார்த்து அர்சல் தனது கண்களை திடமாக மூடி மறுபடியும் திறந்தான். அவனுக்கு தோன்றியது அந்த நபரது மார்பில் கூட ஒரு குண்டு பாய்க்க வேண்டுமென. ஏனெனில் அவளிடம் இருந்து தப்பி ஓடிவிட்டு அவரது குடும்பம் முழுவதும் அவனது மரியாதையை புதைத்துவிட்டான். தன்னோட ஆட்களையும் பின்பக்கம் நிறுத்தியிருந்தான். தன் மனைவியை இந்த நிலையில் யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக. தனது ஷாலை அவள் மீது வீசினான். அப்ரஷ் அவனது கோபமோடு நிறைந்த முகத்தை பார்த்ததும் ஒரு நொடியாவது அவளது முடிகள் எழுந்தன. அவன் கண்களில் எழுதப்பட்ட எச்சரிக்கையை அவள் நன்கு புரிந்து கொண்டாள். அதனால் உடனே ஷாலை தன்மேல் போர்த்திக் கொண்டாள். நடுங்கிக் கொண்டே அந்த துயரத்தில் வந்த இரட்சகரை பார்த்தாள். ஆனால் அவனே இப்போது அவளுக்கு பயத்தை ஏற்படுத்துபவனாக இருந்தான். அந்த நபரின் கோபத்தை யார் அறியவில்லை? முழு குடும்பமும் அவனது பைத்தியக்கார கோபத்தைப் பற்றிய அறிவுடன் இருந்தது. இப்போது அப்ரஷும் அதை உணரப்போகிறாள். அர்சல் அந்த நபரது முகத்தில் எண்ணற்ற முட்டிகளை குத்தினான். ஆனால் அவன் தன்னை காப்பாற்ற முடியவில்லை. உயிரின் பாதியில் இருந்தான். அர்சல் அவனது காலரைப் பிடித்து தன் பக்கம் இழுத்தான். மனைவி அவள் அர்சல், காஞ்சாதாவுடையவள். அவள் என்னோட மரியாதை. அர்சல் கத்தினான். அவனது கத்தல் முழு பகுதியிலும் ஒலித்தது. ஒரே தட்டில் அவனது கழுத்தை முறித்தான். அந்த நபர் உயிரற்றவனாக கீழே விழுந்தான். அப்ரஷ் பயத்தில் கதறினாள். அவன் கோபம் உண்டு என்பது தெரியும். ஆனால் இவ்வளவு கொடூரமா என்பது அவளுக்குத் தெரியவில்லை. அவனை மயக்கமடையச் செய்து அவள் பக்கம் வந்தான். அப்ரஷ் முகம் வெண்மையாய் சோம்பலடைந்தது. அவளது இடத்தை விட்டு அசையவில்லை. அர்சல் முன்னே வந்து அவளது தோளில் பிடித்து இழுத்து எழுப்பினான். அவளது வாயிலிருந்து ஓர் அலறல் வந்தது. சும்மா, முற்றிலும் சும்மா, ஒரு சத்தமும் வேண்டாம். இல்ல, நான் இங்கேயே உயிரோட புதைத்து விடுவேன். அவன் கோபமாய் சத்தமிட்டான். அப்ரஷ் முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு சத்தமும் விடவில்லை. அவள் மீது அர்சல் காஞ்சாதாவின் பயம் தலைக்கேறி பேசிக் கொண்டிருந்தது. அர்சல் அவளது ஷாலை நன்கு போர்த்தி இழுத்துக்கொண்டு காருக்குத் தள்ளிச் சென்றான். அவளது முதுகில் வலிமிகுந்து எரிய ஆரம்பித்தது. ஆனாலும் அவள் ஒரு நொடியும் யாடவில்லை. அர்சல் அவளை காருக்குள் தள்ளி வைத்தான். அவன் காரை ஸ்டார்ட் செய்யும்போது அவனது பாதுகாவலர்கள் தூரத்தில் இருந்தனர். அப்ரஷ் சுவாசிக்கக்கூட எண்ணிப் பார்க்கிறாள். இது ஒரு புதிய விதமான மணமகளின் அனுபவம். அப்ரஷ் நடுங்கும் நிலையில் அர்சலை பார்த்தாள். இவனது கோபத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று புரியவில்லை. அவன் அவளை தன் ஹவிலிக்குக் கொண்டு போய் கொன்றுவிடுவான்.
யாருக்கும் இதைப் பற்றி தெரியவே இருக்காது. ஹவிலிக்குள் கொண்டு சென்று அவளை நேரடியாக தனது அறைக்குள் அழைத்துச் சென்றான். சுமைராவும் அங்கேயே இருந்தார். அவர்களுக்குத் தொலைபேசியில் அப்ரஷ் கிட்டமடைந்ததென்ற தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. அர்சலின் கோபம் அப்ரஷுக்கு ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நினைத்து அந்த நேரத்தில் அவரும் ஹவிலியில் இருந்தார். ஆனால் அர்சல் அப்ரஷை இழுத்துக்கொண்டு அறைக்குள் அழைத்துச் செல்லும்போது யாருக்கும் அவனைத் தடுக்கவோ கேள்வி கேட்கவோ தைரியம் இல்லை. பாபாஜான், அவன் ஏதாவது சொல்வாரா? இப்போ சும்மா இரு சுமைரா, எதுவும் சொல்லாதே. அர்சலின் கோபத்துக்கே மண்ணெண்ணெய் ஊற்றாதே. அப்ரஷ் என்ன செய்தாலும் மன்னிப்பு வாங்கத்தக்கது இல்ல. ஆனாலும் நான் அர்ச்சலை எனக்கு தெரியற முறையில சமாதானப்படுத்துவேன். ஆனால் இப்போ நீ சும்மா அவிழ்ந்துடு, இங்கிருந்து கிளம்பிடு. பெரிய நவாப் தன் மகளுக்கு தெளிவா சொன்னதும் அவள் உள்ளுக்குள்ள கோபத்துல கொந்தளித்தாள். அர்சல் காஞ்சாதா, இதை நீ உனது ஜெயச்சின்னம் என நினைக்காத. அந்த நாள் தொலைவில் இல்லை. என் மகளை உன்னிடமிருந்து மட்டும் இல்லாமல் இந்த சொத்து முழுவதோடும் திருப்பி எடுத்துக்கொள்றேன். அவள் உள்ளுக்குள்ள நினைக்க தன் வீட்டுக்குப் புறப்பட்டாள். நவாப் அசதுல்லா கான் குழப்பத்திலிருந்தார். இப்போ அர்ச்சலிடம் பேசலாமா வேண்டாமா என்று. ஏனெனில் அவனது கோபத்திலிருந்தே அவரும் பயப்படுவார். ஆனாலும் இந்த நேரத்தில் பேச சரியான தருணம் இல்லைன்னு எண்ணினார். அர்ச்சல் அவளை அறைக்குள் கொண்டு வந்து படுக்கையிலே வலியடித்து வீசினான். அவளது முதுகிலே வலி பாய்ந்தது. அவள் வலியோடு கத்தினாள். அவளது கை தன்னட்கூடாக முதுகிலே சென்றது. அர்சல் கடுமையோட அவள் பக்கம் வரும்போது அந்த காட்சி அவன் பாதியில் நின்றான். அப்ரஷ் கை முதுகிலே வைத்துக்கொண்டு தாழ்ந்து விழுந்த ஜிக்கை பார்த்ததும் அவன் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தினான். அவள் வலியோடு அழுது கொண்டிருந்தாள். அர்சல் முன்னே வந்து அவளை நேர்த்திருப்பினான். அவள் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். கான், ப்ளீஸ் நின்னுடுங்க, இல்லைன்னா நான் சாகிடுவேன், அவள் எண்ணினாள். அர்சல் இப்போ அவனது உரிமையை எடுத்துக்கொள்ளப் போகிறான். துடிக்கும்படி அவனிடம் பிணங்கினாள். அந்த அகந்தையோட ஆணவமுள்ள பெண் இப்போ தன் வலியும் அர்சல் காஞ்சாதாவின் பயமும் கூட அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். இருந்தா நல்லது. உன்னை மாதிரி பெண்ணை என் அறையிலே வெத்துக்கொள்ற தகுதியே இல்ல. கல்யாண நாளே இரவிலே வீட்டிலிருந்து ஓடியவள் நீ. தெரிஞ்சா? எத்தனை கேள்விகள் வந்திருக்கு உன் குணத்துக்கு மேல். அவளது முடியை இறுக்கிக் கொண்டு அவள் மீது புலம்பினான். அவன் மூச்சையும் அவளது முகத்தில் வீசியவாறு, அர்ச்சல் காஞ்சாதா அந்த கணத்தில் திகிலூட்டும் அளவுக்கு வெறியோட இருந்தான். எனக்கு பரவாயில்ல, யார் என்ன நினைக்கிறாங்கன்னு. நான் என் விருப்பத்தோட வாழும் பெண். இதெல்லாம் அவள் உள்ளுக்குள்ள பேசிக்கொண்டாள். அர்சல் காஞ்சாதாவிடம் சொல்வதற்கே அவளுக்கு தைரியம் இல்லை. அவனது கருப்பு கண்கள் முன்னாடியே அவளுக்கு பயம் ஏற்படுத்தியிருந்தது. இப்போவே மோகே நெருக்கி உன்னை கொண்டுடணும்னு தோணுது. அப்படியா? கொன்னுடுங்க காஞ்சாதா, கொன்னுடுங்க. உங்களோட கூட வாழ்வதை விட நான் செத்துட்டாதான் நல்லது. இப்போது அவள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் திடீரென சொன்னாள். அர்சல் அவளது தாடையை வலிமையோடு கையிலே வைத்தான். அவளது முகத்தில் ஏற்கனவே விரல்களின் குறுச்சின்னங்கள் இருந்தன. கன்னங்கள் வீங்கியிருந்தன. இப்போ அவன் பிடியால் அது இன்னும் வலித்தது. கொல்லுவேன், கண்டிப்பா கொல்லுவேன். ஆனா இவ்வளவு சுலபமா இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து உன் உயிரை எடுத்துடுவேன். ஒரு நவாபோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என காட்டுவேன். அவன் எச்சரிக்கை விடுத்து சொன்னான். மற்றும் சாடி விட்டு விட்டான். அப்ரஷ் மீண்டும் துடிக்கத் துடிக்க அழ ஆரம்பித்தாள். அவளுக்கு இந்த காஞ்சாதா மீது வெறுப்பு ஏன் என்பதற்கு காரணம் இதுதான். ஏனெனில் அவன் ஒரு பெண்ணை மென்மையானவளாக அல்ல, இரும்பு போல உறுதியானவளாகவே எண்ணினான். தன்னைப் போல. எப்படி அவன் வலிமையோட இருக்கிறானோ அவளும் அப்படித்தான் இருக்க வேண்டும்னு நினைத்தான். கதவு தட்டப்பட்டது. பெரிய நவாப் அழைத்ததும் அர்சல் உடனே கதவைத் திறந்து வெளியே சென்றான். அவர்களும் அவனை பேசி புரிய வைத்தார்கள். அப்ரஷிடம் மிகுந்த கடுமையை காட்டாமல் இருக்கும்படி சொல்லினர். அவன் அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் தலைநிமிர் பிடிப்பதில்லை. இப்போதும் அவர்களது பேச்சை கவனமாயே கேட்டான். தலையாட்டினவாறே திரும்ப உள்ளே வந்தான். அப்ரஷ் முற்றிலும் சும்மாவாக இருந்தாள். ஆனால் இப்போதும் அவள் முதுகில் கவிழ்ந்தபடியே படுத்திருந்தாள். அவளது சிதைந்த நிலைமையைப் பார்த்ததும் அர்ச்சலின் இரத்தம் மீண்டும் கொதிக்கத் தொடங்கியது. அவனுக்கு ஒரு மூச்சுத் திணறல் போலிருந்தது. அந்த குறுக்கு வெறியிலிருந்து விடுபட அவன் தனது சட்டை பொத்தான்களைத் திறந்து அதை அகல எறிந்தான். அவளிடம் ஒரு பார்வையும் இல்லாமல் நேராக குளறும்புக்கு சென்று ஷவரின் கீழ் நின்றான்.
குளிர்ந்த நீரால் ஷவர் எடுத்தவாறு அவன் வெடித்த ஆசாபகளை கட்டுப்படுத்த முயற்சித்தான். அவை மேலும் அவனை வலிக்க வைத்துக் கொண்டிருந்தன. அவன் தன்னை கட்டுப்படுத்தவே விரும்பினான். ஏனெனில் அவள் ஏற்கனவே மிகுந்த வேதனையில் இருந்தாள். இந்த எண்ணத்தாலே அவன் உயிர் இழக்கத் தயாராக இருந்தான். அவள் லொக்கேஷனை ஆன் செய்திராவிட்டால் அவளை இவ்வளவு சீக்கிரம் எப்படி கண்டுபிடிக்க முடிந்திருக்கும்? ஷவ்வரை நிறுத்தி டவலை எடுத்தவாறு தலைமுடிகளை துடைத்து வார்ட்ரோபில் இருந்து தனது நைட் டிரெஸ்ஸை எடுத்து மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். அப்போது கூட அவள் அதே நிலைமையில் இருந்தாள். அவள் அருகே சென்று தூக்கியதும் அவள் உணர்விழந்திருந்தாள். அர்சல் உடனே பதறினான். அவளது சிதைந்த நிலை, கிழிந்த கை ஆஸ்தியின் மற்றும் காயங்களைப் பார்த்தவன் உதடுகளை கடித்துக் கொண்டான். அவளை படுக்கையில் மெதுவாக படுக்க வைத்தவன் தலையை தலையணையில் வைத்து அவளது தலைமுடிகளை பின்னால் மாற்றினான். அழகு இந்த பெண்ணில்தான் முடிவடைந்தது போல இருந்தது. ஆர்சல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வந்து அவளது காயங்களை சுத்தம் செய்து மருந்தேற்றி வைத்தான். மின்களை அணைத்துவிட்டு அவளது உடையை மாற்றினான். அவளது மென்மையான உடலைத் தொடும்போது ஆர்சலின் உடலில் ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டது. இவ்வளவு குளிர்ந்த நீரில் குளித்த பிறகும் அவன் நெற்றியில் சிறு வியர்வைத் துளிகள் தென்பட்டன. அவள் அவனது மனைவியல்லாமல் அவன் ஆஷிகவும் இருந்தாள். அவளிடம் அவன் அளவற்ற அன்பு செலுத்தினான். இப்போதல்ல, எப்போதோ தொடங்கிய பாசம் அது. அவளது தவிர்ப்பு அர்ச்சலை மேலும் அவளிடம் இழுக்கச் செய்தது. அவளது இடுப்பைத் தொடும்போது உணர்விழந்த நிலையில் கூட அவள் கொஞ்சம் வேதனை கொள்ளும் சத்தம் வெளியிட்டாள். அவளது மென்மையான தோலில் கையைச் செல்லச் செல்ல வைத்து அவளது வலியை உணர முயன்றான். ஆனால் அவளுக்கு எங்கு வலிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளது உடையை மாற்றிவிட்டு அனைத்து மின்களையும் ஏற்றி வைத்தான். அறை முழுவதும் ஒளிர்ந்தது. பிங்க் நிற நைட் டிரெஸ்ஸில் அந்த நேரத்தில் அவள் ஒரு மலர்ந்த பிங்க் ரோஜாவைப் போலத் தெரிந்தாள். அவளது முகத்தில் இருந்த விரலதடங்களை மெதுவாகத் தொடி அவளது மேல் தனது உதடுகளை வைத்து மருந்தாகத் தடவினான். பின்னர் அதை நிறுத்தாமல் அவளது முழு முகத்தையும் தனது உதடுகளால் தொடத் ஆரம்பித்தான். உதடுகளுக்கு அருகில் சென்றபோது அவளது மூச்சு ஆழமானதாயிற்று. அவளது நெற்றியை தன் நெற்றியோடு சேர்த்து ஆழமாக மூச்சை இழுத்தான். அவளது மென்மையான நுனிவட்ட உதடுகளைத் தொட நினைத்தபோது ஒரு நடுக்கத்துடன் பின்னோக்கி நகர்ந்தான். அவள் உணர்விழந்த நிலையில் அவளுடன் தவறாக நடந்து கொள்ள அவன் விரும்பவில்லை. அவளது உணர்வுடன் அவளை முழுமையாக கோர்த்து கொள்ள வேண்டும் என அவன் விரும்பினான். அவன் எழுந்து நின்றான். ஆனால் அவள் திடீரென்று அவனது விரலை பிடித்தாள். அவளுக்கு அந்த ஆணின் பாதுகாப்பே தேவைப்படுவதைப் போல. இந்த முறை ஆர்ச்சல் தனது உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஆழமாக மூச்சை இழுத்து மின்களை அணைத்து மெதுவான ஒளி மட்டும் ஏற்றிவிட்டான். பின் படுக்கையின் மோதலில் சாய்ந்தான். உன்னுடைய இடத்தில வேறு யாராவது இருந்திருந்தா ஆஃபர், நான் இப்போதே அவனது வாழ்க்கையையே அழித்திருப்பேன், உனக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு. ஆனால் நீ தப்பிட்டு விட்டாய். அந்த அஷ்குனாலதான் என்னை உன்னிடம் பைத்தியமாக்குது. ஒரு போதை நீ. இப்பவே உன்னிடம் எனது உரிமையை பூரணமாகக் கோரலாம். ஆனா நான் அதை பெறுவேன். முழு உணர்வோடும் உன் சிந்தனையோடும் உன் மீதும் என் முத்திரையை பதிப்பேன். உன்னுடைய அந்த வலிகள் இந்த அறையில் முழுமையாக ஒலிக்கட்டும். அப்போதுதான் இந்த கலங்கிய உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கும். அவன் கண் அலாரம் சத்தத்தில் விழித்தது. கை வீசித் தள்ளி அலாரத்தை அணைத்தான். தன் சினேத்தில் ஒரு பாரத்தை உணர்ந்தவாறு அவன் கண்களை அரைமூடலாகத் திறந்தான். தன் சினேத்தில் தலையை வைத்து ஆழ்ந்த நிம்மதியான நித்திரையில் உறங்கிக் கொண்டிருந்த அப்ரிஷை பார்த்தவுடன் அவன் உறைந்து விட்டான். அவளது இவ்வளவு நெருக்கமாக வந்து தங்கியிருத்தல் மீண்டும் ஒருமுறை அர்ச்சலின் உள்ளத்தில் ஒரு கலக்கம் உருவாக்கியது. இந்த பொண்ணு இப்பவும் எனக்கு சோதனையே தரப்போகிறா போலையே என்று எண்ணிக்கொண்டவனது வாலிப மூச்சு தீவிரமடைந்தது. அவள் ஒரு ஓசையுடன் குலுங்கியதும் அவன் உடனே பின்வாங்கினான். அப்பொழுது அப்ரிஷின் கண்களும் திறந்திருந்தன. அந்த நொடியே அர்சல் தனது கண்களை மூடிக்கொண்டான். நான் அவரது அன்புக்குழலில் இரவு இல்லை என்று கூறிக்கொண்டு அவள் உடனே பின்னால் நகர்ந்தாள். ஆனால் முதுகில் ஏற்பட்ட வலியின் காரணமாக பின்வாங்க முடியவில்லை. மீண்டும் தனது தலையை அவனது சினேத்தில் வைத்தாள். தலையைத் தூக்கி அந்த அழகான, ஆனால் தன்னைவிட 9 வயது பெரிய கோபமுள்ள ஆணை பார்த்தாள். அப்ரிஷின் இதயத் துடிப்பு வலுப்பட்டது.
அவன் அவளுக்கு மிக அருகில் இருந்தான். இருவரின் மூச்சின் வெம்மை ஒருவரின் முகத்தையும் தீண்டுவதாக இருந்தது. அவள் பின்னால் நகர முயன்றதும் அர்சல் அமைதியாக அவளை பின்வாங்கச் செய்துவிட்டு தானாக எழுந்து குளறும்புக்குள் சென்றுவிட்டான். கடந்த இரவில் ஏற்பட்ட தவறை இவ்வளவு எளிதாக மன்னிக்க அர்சல் விருப்பம் இல்லாதவன். அப்ரிஷ் ஆழமாக மூச்சு இழுத்து தன்னுடைய உடைத்தான் கவனித்தாள். கண்களில் ஏராளமான கண்ணீர் துளிகள் நிலைபெற்றன. என்ன? அர்சலே அவனுடைய உரிமையை வாங்கிக்கிட்டானா? என் உணர்விழந்த நிலையை தரதா பயன்படுத்தினானா? நான் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டவள் முகத்தை இருகைகளால் மறைத்தவாறு கதறி அழுதாள். அர்சல் வெளியே வந்ததும் அவளது அழுகை கேட்டு அதிர்ந்தான். எதுக்காக இவ்வளவு புலம்புற? உயிரோட தப்பிச்சிட்டேனு? இல்ல அர்சல் கான்சாதாவோட தீவிரத்திலிருந்து தப்பிச்சிட்டேனு என்று கூறிக்கொண்டே முழுமையாக தயாராகிவிட்டு கண்ணாடி முன் நின்று தனது மேல் பர்ஃப்யூம் தெளிக்கையில் அவளுக்கு இரைச்சலாக பேசினான். நீ நீ என்ன என் உணர்விழந்த நிலைமையில? அவள் அழுதபடியே பேச முடியாமல் தடுத்தாள். அவளது குற்றச்சாட்டை கேட்ட அர்சல் சக்கென்று அவளது பக்கம் திரும்பினான். நீ சரியாக இருக்கியா? என்ன வெறுக்கை பேசுற? உனக்குள்ளே அவ்வளவு சக்தியா இருக்கு. அர்சல் கான்சாதாவை தாங்கிறதுக்கா? என்று கூறியவாறு அவளிடம் அருகே வந்தான். அவன் வார்த்தையை கேட்டதும் அப்ரிஷ் பதறி பின்னோக்கி நகர்ந்தாள். அவன் படுக்கை மோதலில் கையை வைத்தவாறே அவள் மேல் சாய்ந்தான். உனக்கு தவறான கனவில் இருக்காதே. உன் உணர்விழந்த நிலைமையில் உன்னிடமிருந்து உரிமைகளை வாங்கும் அளவுக்கு நான் இல்ல. உன் உணர்வும் சிந்தனையும் இருக்கும்போது உன்னை அமைதியற்ற நிலையில காண வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். கால உணவு அனுப்புறேன். கமரிலேயே இருக்க, முழு ஓய்வும் வரைக்கும் வெளியே வர வேண்டாம். மாலாமா நூரி எல்லாம் கொண்டு வந்துடுவா. உனக்கு வேணும் ஒன்னும் அவகிட்ட சொல்லி கேளு என்று கூறிவிட்டு அவன் வெளியே சென்று விட்டான். உளோ, ஏலியாத் மடையா? கேவலமானவனே! அப்ரிஷ் அவனுக்கு புதிய பட்டங்களை வழங்கினாள். மிகுந்த சிரமத்துடன் எழுந்து குளறும்புக்குள் சென்றாள். வலிமை நிகழ்ச்சி உச்சத்திலிருந்தது. வணிக நண்பர்கள், எல்லா வட்டாரங்களின் மக்கள் அங்கேயே இருந்தனர். போட்டியாளர்களுக்கும் அழைப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அப்ரிஷ் முழுநாள் நன்றாக ஓய்வெடுத்திருந்தாள். அதனால் அந்த நேரத்தில் அவளது உடல் நலனும் சிறப்பாக இருந்தது. முதுகு வலியைத் தவிர மற்றவைகள் நன்றாக இருந்தன. அவள் அர்சலுடன் மேடையில் அமர்ந்தபடியே எல்லோரையும் மயக்கச் செய்தாள். யாருக்கும் துணிச்சல் இல்லை. நேத்து எங்க போனன்னு கேட்க. அப்ரிஷின் முகத்திலிருந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்தது. அவளது ஒளிரும் முகத்தை யாராலும் மறைக்க முடியவில்லை. எல்லோரும் பொறாமைப்படுவதைப் போல இருந்தது. நேற்று அவள் ஓடினாள். ஆனால் கணவர் அவளை கண்டுபிடித்தார். தற்போது மிகச் சிறந்த ஆடையில் அர்சலுடன் மணமகளாய் அமர்ந்திருந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. சமீரா அவளை இழுத்துக்கொண்டு ஓரமாக அழைத்துச் சென்றார். ஏதாவது நடந்ததா நேற்று இரவு அந்த அர்சல் கான்? ரகசியமாகக் கேட்டார். இல்ல மம்மா. அவள் தயக்கத்துடன் சிறிதளவு பேசினாள். நீ எங்கே போன? இப்படி யாரும் செய்றாங்க அப்ரிஷ்? நேத்து என் உயிரை எடுத்துட்டேனே நீ என்று கூறிக்கொண்டு மறுபடியும் அவளை சினேத்தில் அணைத்துக் கொண்டார். கவலைப்படாதீங்க, நான் நலமா இருக்கேன். அவள் தன்னம்பிக்கையுடன் பேசினாள். சரி, உன்னை கவனிக்கணும். ஆனா எதுவா நடந்தாலும் அர்ச்சலோட நெருக்கம் வைக்காதே. மீதமுள்ளதையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், புரியுதா? போ இன்னும் என்று சிரித்தபடியே கூறி அவளையும் நிலைகுலையச் செய்து அவளிடமிருந்து விலகிச் சென்று விட்டார். அந்த மனிதனின் மரியாதையை நிலைகுலையச் செய்து வீட்டுவாசலை கடந்து சென்றவளிடம் அதே மனிதன்தான் காயங்களில் மருந்தாக வந்தான். ஆனால் அம்மா ஒரு முறையாவது கூட கேட்கவில்லை. உனக்கு ஏதாவது காயமா? ஆனா வலியா இருக்கு? அப்ரிஷின் கண்களில் 2 கண்ணீர் துளிகள் சோர்ந்தன. அப்ரு பெத்த, உனக்கு ஏதாவது சிக்கலா இருந்தா உன் நானாவிடம் சொல்லு பெத்தா. அத தீர்க்க நானும் முயற்சி செய்றேன். ஆனா பெத்தா, தப்பிச் செல்லறது தீர்வா கிடையாது. அதால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். நான் அர்சலோட கதைய நல்லா தெரிஞ்சிருக்கேன். அவனுக்கு கோபம் அதிகம். நான் எஸ்டர்டேயோ உங்க நடந்ததால அவன் உங்க ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை இவ்வளவு நலமா பார்த்ததும் என் இதயத்திலிருந்த ஒரு பாரம் நகர்ந்துவிட்டது என்று அவனது தலைமீது அன்புடன் கையை வைத்து பேசினார். அந்த நேரத்தில் அவர்கள் டிராயிங் ரூமில் இருந்தனர். நவாப் ஆசத் கான்
தன் பேரணியை மிகுந்த பாசத்தோடு புரிய வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அப்ரிஷின் உள்ளத்தில் ஒரு முடிச்சு ஏற்பட்டுவிட்டது. அவள் மெளனமாய் இருப்பதையே நலமாகக் கருதினாள். அறைக்குள் வந்தவுடன் அர்ச்சல் எங்கேயும் இல்லை. அதற்கு அவள் நன்றியுடன் ட்ரெஸ்ஸிங் ரூமின் பக்கம் நகர்ந்தாள். அவளது முதுகில் இன்னும் கடுமையான வலி இருந்தது. பொதுவா இவ்வளவு வலி இருந்தா காயம் ஆழமாயிருக்குமோ என்ற எண்ணத்துடன் அவளது பிளவுஸின் ஜிப்பை கஷ்டப்பட்டு கீழே இழுத்தாள். அது மிகவும் பிடிவாதமான உடையாக இருந்தது. தனது காயத்தை பார்க்க அவள் இவ்வளவு மூழ்கிப் போனிருந்தாள். அர்ச்சலின் அறைக்குள் நுழைவதை கவனிக்கவே இல்லை. தனது முதுகின் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய நீல அடையாளத்தை பார்த்ததும் வாயடைத்துப் போனாள். அதைத் தொட்டுப் பார்வையிட விரும்பினாள். ஆனால் அவளது கை அந்த இடத்திற்குச் செல்லவில்லை. கண்ணாடியில் மட்டுமே பார்க்க முடிந்தது. மறுபடியும் கண்ணீரால் கண்கள் வடியத் தொடங்கின. அந்த நொடியில்தான் அவளுக்கு தன் வலிகள் மிகவும் தீவிரமாக உணரப்பட்டது. டிராயரைத் திறந்தவாறு ஏதேனும் கிரீம் தேடியாள். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. மறுபடியும் அந்த பெரிய நீலத்தை ஆராய்ந்தபோது அவளது பார்வை நேராக எதிரே நிற்கும் அர்ச்சலின் மேல் விழுந்தது. அப்ரிஷ் அவனை முன்னால் பார்த்ததும் உறைந்து போனாள். அவன் இவ்வளவு திடீரென அறைக்குள் வந்துவிடுவான் என்று எண்ணவே இல்லை. அவளது பிளவுஸின் கீழே அவள் முதுகில் உள்ள அந்த காயத்தை பார்த்துவிட்டான். ஆர்சலின் நெற்றியில் கோபத்துடன் சுருக்கங்கள் தெரிந்தன. அப்ரிஷ் உடனே மயக்கம் தீர்ந்தவுடன் பிளவுஸை சீர் செய்து கீழே இழுத்தாள். கண்ணீரைத் துடைத்தவாறு முகத்தை திருப்பினாள். அர்ச்சலின் கைவிரல்கள் இறுக்கப்பட்டன. அப்படியெனில் இப்போதும் அவள் என்னிடம் தன்னை மறைக்கிறாள். என்மேல் நம்பிக்கை இல்லையா என்று எண்ணிக்கொண்டான். அவளது பின்னால் சென்று நின்றவாறே கண்ணாடியில் அவளை கவனித்தான். அவளது வளைந்த இமைகள் உயர்ந்தன. அர்ச்சல் அவளது சட்டைதான் உயர்த்த விரல்களை நீட்டியவுடன் அப்ரிஷ் பயந்து அவன் பக்கம் திரும்பியில்லை என்றே தலையாட்டினாள். ப்ரூ, எனக்கு பார்ப்பதற்கு அனுமதி கொடு. எங்கே காயமாயிருக்கு? அவன் மென்மையான குரலில் கேட்டான். நான் நான் நலமாயிருக்கேன். அவள் கடுமையாக பதற்றமடைந்திருந்தாள். அவளுக்கே அந்த காயத்தை அர்ச்சல் பார்ப்பதை விருப்பமில்லை. அர்ச்சல் அவளது பயந்த நடையை புறக்கணித்தவாறே அவளது பிளவுஸை முழு உரிமையுடன் மேலே இழுத்தான். அப்ரிஷ் பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடியாள். அர்ச்சல் அவளது முதுகில் அந்த பெரிய நீலத்தை பார்த்தவுடன் உறைந்தான். இது இது காலையில் எனக்கென்ன சொல்லல? அவன் கவலையோடு கேட்டான். அப்ரிஷ் மெதுவாக கண்களைத் திறந்தாள். அவன் தலை அசைத்தவாறே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்து ஒரு கிரீமை எடுத்து வந்தான். நான் நான் நீட்டுகிறேன். அப்ரிஷ் உடனே அவனது கையில் இருந்த கிரீமை எடுக்க முயன்றாள். ஹமம், இது லோ. அர்ச்சல் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவளிடம் கிரீமை கொடுத்து விட்டான். நீ போங்க. அவள் ஏனோ மிகவும் பதற்றத்துடன் இருந்தாள். ஒருவேளை தன் இதயத் துடிப்பின் சத்தத்தால் வேதனையடைந்திருந்தாளோ? அந்த சத்தியிலிருந்து அவள் கண்களை தவிர்த்துக் கொண்டிருந்தாள். என் முன்னால் லகாவோ! அர்ச்சல் கடுமையான குரலில் கூறியது. ஐபனீனன் அப்ரிஷுக்கு மிகவும் கொதிப்பாக இருந்தது. நீ போங்க, நான் லகா லூனி. அவளும் கொஞ்சம் குளிர்ச்சியான குரலில் பதில் கூறினாள். என் முன்னால் லகாவோ! அவன் மீண்டும் அதே வார்த்தையை கூறினான். அப்ரிஷ் அவனை ஒரே ஒரு தீக்கண்களால் பார்த்தாள். கட்டாயமாக கிரீமின் துளையைத் திறந்து தனது முதுகில் இருந்த புள்ளிக்குள் கிரீம் தடவ முயன்றதும் அது சிறந்து விடாததால் அர்ச்சலை மிகவும் கோபமடையச் செய்தது. அவனது கையிலிருந்து கிரீமை மீண்டும் எடுத்தவாறே அவளது முகத்தை தனது பக்கம் திருப்பினான். அவளது முதுகை இறுக்கமாகப் பற்றிக்கொண்டு அவளை திடீரென இழுத்து தன் சினேத்தில் சாய்த்தான். கண்ணாடியில் பார்ப்பதற்குள் அவன் அவளது முதுகில் இருந்த புள்ளிக்குள் மெதுவாக கிரீம் தடவ ஆரம்பித்தான். ஷெஸ்! அப்ரிஷ் வேதனையுடன் கூச்சலிட்டாள். அவனது கைதனை இறுக்கமாகப் பிடித்தாள். அவள் வலியால் மூளிக்கொண்டிருந்தாள். அர்ச்சல் மெதுவாக கிரீமை தடவியபோது அவளது மென்மையான மடிப்புள்ள முதுகின் வாசனையையும் வடிவங்களையும் அவனது விரல் நுனிகளில் உணர்ந்தான். ஒரு நொடியே அர்ச்சலின் உள்ளம் கட்டுப்பாட்டை இழப்பது போல உணர்ந்தான். அவள் அவனுடைய மனைவியே இல்லாமல் அவனுடைய ஆசை, சொந்தம், இஸ்லாமிய முறையில் அவனுடைய நிக்காகில் இருந்தவள். இருந்தும் அவளுக்காக அவன் நேரமளித்து வந்தான். அனைத்துப் பிரிவுகளிலும் உரிமையுடன் இருந்தும் எந்த உரிமையையும் அவள் மீது வலுக்கட்டாயமாக விதிக்கவில்லை.
ப்ளீஸ் விடுங்க. அவள் தன் முதுகில் அர்ச்சலின் விரல்களின் சுவையை உணர்ந்து நடுங்கினாள். அவை மெதுவாக கட்டுப்பாட்டை இழந்து போயிருந்தன. டோன்ட் வாரி, இத்தனை சீக்கிரம் இல்ல எனக்கு. பே பிகர் ரஹோ, ஜபீபி அப் நாயா தும்கோ, தும்ஹாரி ஜான்பலே நிகாலூங்கா. அவன் ஹிமியோட சொற்கள் சொல்லியவாறே வெளியே சென்று விட்டான். அப்போது ஆப்ரிஷ் முற்றிலும் மௌனமாய் போய்விட்டாள். சில நாட்கள் இப்படியே மௌனத்தில் கடந்து போனன. ஏதோ ஒரு குழப்பம் அனைத்தையும் சூழ்ந்திருந்தது. அர்ச்சல் அவசரமான வேலையால் சில நாட்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்றிருந்தான். ஆப்ரிஷ்கான் ஹவீலியில் ஒரு ராணி போல் வசித்தாள். அவள்தான் இப்போது வீட்டு உரிமையாளர் போலவே இருந்தாள். அர்ச்சலின் செல்லாமை அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல இருந்தது. அவள் இவ்வளவு மகிழ்ச்சியாக வீட்டில் வாழ்வது சமீராவிற்கு பொறாமையாக இருந்தது. இப்போதுதான் தன் பிளான் பியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக அப்ரிஷுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி வரச் சொல்ல நினைத்தார். ஆனால் அவள் தன் வாழ்க்கையில் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள். தாயின் பேச்சை கடக்கவே இல்லை. ஒரு நாள் அவள் அறையில் ஷவர் எடுத்தவுடன் துப்பட்டா இல்லாமல் கண்ணாடிக்குப் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். திடீரென கதவு திறக்கப்பட்டது. அர்சல் நீண்ட நீண்ட அடிகளுடன் உள்ளே நுழைந்தான். ஆப்ரிஷ் அவனை திடீரென அருகில் பார்த்ததும் உறைந்தாள். அவளது தலைமுடியில் கம்பி வைக்கின்ற கையோசை நின்றுவிட்டது. அர்சலின் பார்வைகள் அவளது உடலின் அழகான ஒட்டுமொத்த வடிவங்களில் இருந்தன. அவன் இவ்வளவு தயக்கமின்றி பார்த்தது ஆப்ரிஷுக்கு வெட்கம் தந்தது. இவன் இந்த இடத்தில என்ன திடீர்னு வந்துட்டானே? துப்பட்டாவைத் தேடி அவள் விரைவாக தன்னை மூட முயன்றாள். அவள் இவ்வளவு கவனமாக நடந்து கொண்டதைப் பார்த்த அர்சல் நெற்றியை மடித்தான். இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு கணவரை பார்த்ததும் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அவளது முகத்தில் பயம் பாய்ந்து கொண்டிருந்தது. உன் அம்மா உடல்நிலை சரியில்லை. உன்னை அழைக்க சொன்னாங்க. வா, விட்டுச் செஞ்சிட்றேன். எந்த உணர்வுமின்றி கூறிவிட்ட அவன் திரும்பி நின்றான். மம்மா, மம்மாவுக்கு என்னாச்சு? எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்லல? அவள் பதற்றமடைந்தாள். இந்த விசாரணைகள் எல்லாம் பிறகு பண்ணிக்கோ. வா இப்போ. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அர்சல் முகத்தை சிரிச்சு கொடுத்து கோபத்தை அடக்கிக் கொண்டு சொன்னான். அவன் என்ன நினைத்தான் என்றால், பாகிஸ்தானுக்கு திரும்பியதும் தன் வாழ்க்கையைத் தொடங்குவோம் என நினைத்தான். ஆனால் இப்போது தன் தாத்தாவின் சொற்களை ஏற்று அவளை தாய் வீட்டில் விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. காரை கான் ஹவுஸுக்கு வெளியே நிறுத்தியவுடன் ஒரு நொடியுக்கு இருவருக்கும் இடையில் ஆழமான அமைதி நிலவியது. அப்ரிஷ் அர்சல் கான்சாதா, நீயே என் முதல் மற்றும் கடைசி தவறா இருந்தாய். அத நான் மன்னித்து விட்டேன். ஆனா இப்போ இங்க வந்துட்டு நீ இன்னொரு தவற மீண்டும் செய்வேன நினைச்சுக்கோ. இந்த முறை மன்னிப்பு கிடைக்காது. இப்போ நீ உங்க அம்மாவோட வீட்டு வாசல கடந்திருக்க. அமைதியா 4 நாளைக்கு உன் அம்மாவுக்கு சேவையாற்று. நான் வந்து அழைக்கும்போது தயாராவா? அதுவரை உன்னை நீயே நன்றாக பாதுகாக்கணும். அவன் அவளிடம் சாய்ந்து அடக்கமான குரலில் கூறியவாறே அவளது நெற்றியில் முத்தமிட்டான். இது அனைத்தும் ஏதோ ஒரு அறியப்படாத உணர்வின் வெளிப்பாடாக இருந்தது. அப்ரிஷ் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். ஆனால் அவன் பார்வையை விண்ட் ஸ்கிரீன் மேல் நிலைநாட்டியிருந்தான். வா உள்ளே. அவன் நேராக கூறினான். அவள் அமைதியுடன் காரிலிருந்து இறங்கி பீயணக்கமாக நடந்தாள். அவள் உள்ளே சென்றவுடன் ஆர்ச்சலின் கார் அங்கிருந்து நகர்ந்தது. அந்த நேரத்தில் கான் ஹவுஸின் சுற்றுவட்டத்தில் பாதுகாப்பு வீரர்களின் கனமெடுத்த அணிவகுப்பு உருவாகி வீட்டை முற்றிலும் சுற்றியிருந்தது. மம்மா, உங்க உடல்நிலை இவ்வளவு மோசமாயிருந்ததா? என்ன டைரக்டா கூப்பிட்டு சொன்னிருக்கலாமே. அர்சலிடம் ஏன் சொன்னீங்க? அவள் கோபத்துடன் அம்மாவரது பக்கத்தில் அமர்ந்தவாறே கூறினாள். அர்ச்சலிடம் இல்ல, உன் நானாவிடம் சொன்னேன். உனக்கு இவ்வளவு பொழுதில்லையா? உன் அம்மாவோட நலத்தைக் கேட்கவும் சேவை செய்ய வருவதை விடுவோம் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். மம்மா, இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவள் அம்மாவை கட்டியணைத்தாள். சமேரா மகிழ்ச்சியில் நொறுங்கியிருந்தார். இப்போ அவர்கள் திட்டமிட்ட காரியத்தை செய்ய இன்னும் சுலபமாயிற்று. அவளுக்கு இங்க வந்ததற்கு இன்னும் 2 நாட்கள்தான் ஆனது. அந்த நேரத்தில் சமரா அவளிடம் வந்தார். ஆப்ரிஷ் பெத்தா, இந்த பேப்பர்ஸ் மேல சைன் பண்ணிடு. ஆப்ரிஷ் தலைவலியால் தவித்துக் கொண்டிருந்தாள். அவளது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. என்ன பேப்பர்ஸ் மம்மா? அவள் சிவந்த கண்களுடன் பார்த்தவாறே கேட்டாள். பெத்தா, இது சொத்து பத்திரம். நான் என்னுடைய எல்லாவற்றையும் உன் பேருக்கு மாற்றறேன். நான் சைன் பண்ணிட்டேன்.
நீயும் சைன் பண்ணிடு. காதலுடன் கூறினார். மம்மா, நீங்களே தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த பணம் பிடிக்கவே இல்ல. பெத்தா எனக்கு தெரியும். ஆனா இது என் மகிழ்ச்சிக்காக பண்றேன். நீ என் ஒரே மகள். உனக்குத் தராம வேறு யாருக்குத் தருவேன்? அவர்களின் பேச்சில் இருந்த பாசம் காரணமாக அப்ரிஷ் எந்த சந்தேகமுமின்றி அந்த காகிதத்தில் கையெழுத்துப் போட்டாள். இது லோ ஹப்பி என்று ஃபைலைக் கொடுத்தவாறே சிரித்தாள். சமைரா அவளது நெற்றியில் முத்தமிட்டு, மிகவும் சந்தோஷம் பெத்தா. உனக்கு சாப்பாட்டுக்கு என்னாவது அனுப்புறேன். சாப்பிட்டு மருந்து எடுத்துக்கொண்டு தூங்கு. இனிமேல் எல்லா விஷயத்தையும் உன் மம்மா கவனிக்கப் போறா என்று கூறியவாறே விலகிச் சென்றார். தலைவலியின் காரணமாக அப்ரிஷின் கண்கள் மெதுவாக மூடப்பட்டன. 2 நாட்களாக ஆர்ச்சல் மிகவும் பிஸியாக இருந்தான். அவன் பெரும்பாலும் நேரத்தை அலுவலகத்தில் செலவிட்டான். இன்று அவளது அம்மா வீட்டுக்கு சென்றதை 4 நாட்கள் ஆனது. ஆனால் இருவரும் ஒருமுறையாவது கூட தொடர்பு கொள்ளவில்லை. இன்று முழு நாளும் ஆர்ச்சல் தன்னை மிகவும் பிஸியாக வைத்திருந்தான். இன்று காலை முதல் ஏறத்தாழ 20 முறை அவன் மொபைலை பார்த்தான். ஏனெனில் அப்ரிஷ் அவனை அழைக்கலாம் என்று எதிர்பார்த்தான். ஆனால் மொபைலின் அமைதியான நிலை அவனது மூளை செயல்களை கலக்கினது. அவளுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்த பிறகும் அவள் இன்னும் மாறவில்லை. ஆர்ச்சலுக்கு வலித்தது. அதே நேரத்தில் புயலாக சமைரா கான் அலுவலகத்திற்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் ஆர்ச்சலின் நெற்றியில் கோபத்தின் கோடுகள் உருவாயின. நீங்க இங்க என்று வாய் சுழித்தவாறே கேட்டான். நான் இங்க வராம எப்படி முடியும்? நவாப் ஆர்ச்சல் கான்சாதா, உன் விளையாட்டில் உன்னை தோற்கடிக்க வேண்டியது இருக்கே என்று அழகாக ஒரு நடையில் சொன்னார். இது ஆர்ச்சலுக்கு கடுமையாக இருந்தது. என்ன சொல்லணுமோ நேரா சொல்லுங்க. ஆர்ச்சல் அவனது இடத்தில் எழுந்தவாறே அவர்கள் வார்த்தைகளை புறக்கணித்தான். உனக்கு என்ன நினைச்சு? நவாப் ஆர்ச்சல் கான்சாதா, நீ ஜெயிச்சிருப்பேன்னு. என்னோட பேரு சமைரா கான். என்னை இன்னும் யாரும் தோற்கடிக்கவே இல்ல. நீயா என்ன தோற்கடிக்கப் போற? சமைரா கானின் பேச்சு விதியை பார்த்த ஆர்ச்சல் குழம்பினான். இது லோ டைவர்ஸ் பேப்பர்ஸ். அதுல ஆப்ரிஷ் சைன் பண்ணிட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் அதுல சைன் பண்ணி இந்த உறவை இங்க முடிச்சிடுவ. அந்த நொடியே ஒரு ஆழமான அமைதி நிலவியது. உங்களுக்கு தோணுதா நான் இத பண்ணுவேன்னு? ஆர்ச்சலின் தலையின் நரம்புகள் பதற்றமாக இருந்தன. நீ பண்ணுவே? ஆர்ச்சல் கான், கட்டாயம் பண்ணுவே. ஏனெனில் என் பெத்தா உன்னோட இருக்கவே விரும்பலை. பொய் சொல்லாதீங்க. உங்கள் ஒரு வார்த்தைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆர்ச்சல் அவர்களின் வார்த்தையை நடுவே நின்றுவிட்டான். சரி, உனக்குத் தெரியுமா? ஆப்ரிஷ் இன்னமும் உனக்கு அருகாமையாக ஏன் வரல? இப்போ வேற மாதிரி தாக்கியிருக்காங்க. அவனோட மனசுலதான். ஏனெனில் அவள் ஒருபோதும் உன்னுடன் எந்த உறவும் வைக்கவே மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தாள். இதுவே முதல் நாளிலிருந்தே தீர்மானமாக இருந்தது. நீயொரு சதியில ஈடுபட்டாய். உன் தாத்தாவுடன் சேர்ந்து ஒரு சதி நாங்களும் செய்தோம். கணக்கு சமம். சமீரா கான் கடுப்புடன் சொன்னாள். அவளோட வார்த்தைகள் ஆர்ச்சலை வெண்ணெச்சத்திலே தள்ளியிருந்தது. தன் செவிகளால் கேட்டதை நம்ப முடியவில்லை. இப்போ வேற எந்த நாடகமும் செய்யாத நீயும் உன் தாத்தாவும், அவங்க உன் தாத்தா மட்டும்தான், மகளும் பேரகுமாரியும்தான். அவரை எப்போதேனும் மறந்துட்டாங்க. சரி, இந்த காகிதங்களில கையெழுத்து போடு. இல்லைன்னா எனக்கு இன்னும் நிறைய வழிகள் தெரியும். சமீரா கான் கோபத்துடன் சொன்ன வண்ணம் அங்கிருந்து வெளியில் நின்று சென்றுவிட்டார். அர்ச்சல் கையிலே பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதிலே ஆப்ரிஷோட கையெழுத்தைக் கண்டு வியக்க நின்றிருந்தான். தன் செவிகளில் புகுந்ததும் புகை வருகிற மாதிரி உணர்ந்தான். இவ்வளவு பெரிய சதி செஞ்சாங்க. அவன் அந்த காகிதங்களை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்தான். இப்போ அவன் திட்டமிட்டதுதான் கான் ஹவுஸுக்கு போறதுதான். நிறைய தள்ளிப்போச்சு. மிஸ்ஸஸ் ஆப்ரிஷ் கான்சாதா, இப்போ நேரம் வந்துடுச்சு. உங்க அம்மாவை எனக்கு எதிரா உபயோகிச்சு நீயே மறந்த அந்த உறவை இப்போ உனக்கே நினைவுபடுத்துற நேரம்தான். இன்னைக்கு உன்னை விடமாட்டேன். அந்தி புயலாக கான் ஹவுஸுக்குள்ள நுழைஞ்சான். நேராக மேலே போய் ஆப்ரிஷோட ரூமுக்கு போனான். அவளோ இப்போ ஷவர் எடுத்துட்டு வெளியே வந்திருந்தாள். திடீர்னு கோபத்தோட அர்ச்சல் அறைக்குள்ள வர்றத பார்த்து அவள் ஓரளவுக்கு பயந்தாள். நீங்கா இவ்வளவு நேரத்திலா? அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அவனோ எப்போதும் அவள் ஷவர் எடுக்கிற நேரத்துலதான் வருவான் போல. டைமிங் பிக்ஸா இருந்தது போல. அர்ச்சல் பல்லை கடிக்கிற மாதிரி அவளை பார்த்தான். படுக்கையிலே இருந்த அவளோட துண்டை எடுத்துட்டு
அவகிட்ட வீசியான். அத அப்ரிஷ் உடனே போர்த்திக்கிட்டாள். அர்ச்சல் கோபத்தோட அவகிட்ட வந்துட்டு அவளோட கைப்பிடிச்சு வெளியே இழுத்தான். விடுங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? அர்ச்சல் இன்னும் அதிகம் வலியோட அவளோட கைய பிடிச்சு அவளை இழுத்துக்கிட்டு கீழே படிக்கட்டில் இறங்க ஆரம்பித்தான். அப்ரிஷோ அவனை இப்படி சினக்கிறதை பார்த்து ரொம்ப பயந்து விட்டாள். இப்படி சினம் அவனுக்கு பல நாள்கள் கழித்து வந்தது. அடுத்த நிமிஷமே அர்ச்சல் அவளை இழுத்துக்கிட்டு வெளியே அழைத்தான். அவள காருக்குள்ள தூக்கி போட்டான். அவளோ பயந்துட்டும் நடுங்கினாலும் இருக்கிறாள். அஸ்ரா வேலைக்காரி சமீராவுக்கு ஃபோன் பண்ணினாள். அர்ச்சலுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் அவளோட இப்படிச் செய்றான்? அவளுக்கு புரியவே இல்ல. கார ஃபுல்லா ஸ்பீட்ல ஓட்டுறது அர்ச்சல். அப்ரிஷோட உயிரையே எடுத்துட்டான். கான் ப்ளீஸ். காரு அவள் சொன்னதும் அர்ச்சல் இன்னும் வேகத்தை கூட்டினான். அவள் கார் சீட்டை பிடிச்சுக்கிட்டு அழுகிறபடி அர்ச்சல பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போதான் கார் ஃப்ரேக்குடன் நின்றது. அப்ரிஷ் திடீர்னு குதிக்க அவளோட தலை டாஷ்போர்ட்ல அடித்தது. அர்ச்சல் அவளோட தலையை காப்பாற்ற அவளுக்கு முன்னால் கை வைத்தான். அவனுக்கு கோபம் இருந்தாலும் அவளுக்கு துன்பம் ஏற்படுத்தவே முடியவில்லை. அப்போ அவனே ஒரு பெரிய வேதனைக்குள்ளாகவும் துயரத்திலையும் இருந்தான். சுத்தி பார்த்தான். சும்மா ஒரு தனியான இடம். அப்ரிஷுக்கு பயமாயிற்று. அர்ஜல் சீட் பெல்ட் கிழிச்சு வெளியே வந்துட்ட அப்ரிஷையும் வெளியே எடுத்துட்ட காரோட பக்கத்துல ஓரமா நிறுத்தினான். ஒரு கணவன் அவனோட மனைவியோட எவ்வளவு நெருக்கமா இருக்கணும் அல்லது இருக்கக்கூடாதா? இந்த விஷயம் நிருபருக்குள்ளதான் இருக்கணும் தானே? இது மூணாவது ஒருத்தருக்கு எப்படிதான் தெரியுது? அர்ச்சல் ரொம்ப குளிர்ந்து கடுமையானதொரு குரலிலே சொன்னது அப்ரிஷோட முதுகெலும்பிலே நடுக்கத்தை ஏற்படுத்தியது. உறைந்த கண்களால அவனைப் பார்த்தாள். பதில் சொல். அவன் அரைத்தான். அப்ரிஷ் பயந்துட்ட கண்ண மூடினாள். அபர், என்னோட சகிப்புத்தன்மைய சோதிக்காத. இல்லனாம் டோவடோம். நான் உன்ன நேசிக்கலைன்னா இப்போ நீ யோசிக்கவே முடியாத அளவுக்கு என்ன பண்றேன்னு நீயே தெரியாம போயிருப்ப. அவன் அவளுக்கு நெருக்கமா வந்துட்ட அவனோட வேதனைக்கும் துயரத்துக்கும் உச்சிகட்டத்துல இருந்தான். அப்ரிஷ் கண்ணை திறந்தாள். கண்ணீர் மேலும் விழுந்து அவளோட கூனகலை எரித்தது. நான் 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 யார்கிட்டையும் ஒண்ணுமே சொல்லல. கஷ்டப்பட்டு தொண்டையிலிருந்து வார்த்தைகள் துண்டு துண்டாக வெளிவந்தது. அவன் கோபத்திலே காதலோட வெளிப்படைத்தான். அப்ரிஷுக்கு அந்த வார்த்தைகள் கேட்கறதே இல்லாத மாதிரி இருந்தது. சரி, அப்போ உங்க அம்மாவுக்கு எப்படிதான் தெரிஞ்சது நம்முடைய உறவை பற்றி? நீ என்னோட அருகிலே வரல. இந்த விஷயம் அவரை எப்படித்தான் சென்றது? அவன் மீண்டும் உறைந்தான். அப்ரிஷ் அவனோட ஷர்ட் பிடிச்சுக்கிட்டு இருந்தாள். எனக்கு தெரியல. அவள் அழுது கூறினாள். உனக்கு தெரியல? அப்போ அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தும் நீயே போட்டியா? இல்லேனா கண்ண மூடிக்கிட்டு போட்டியா? அர்ச்சல் கடுமையோட உறைந்தான். இன்று அவன் ஒருவிதமான மன்னிப்பிற்கும் தயாராக இல்ல. டைவர்ஸ். அப்ரிஷ் சுவாசமே தடுக்கப் போன மாதிரி ஆனாள். அவளுக்கு தன் செவிகளே நம்ப முடியாத மாதிரி இருந்தது. உன்னோட இந்த அதிர்ச்சிக்கு நான் இன்றைக்கு நல்ல மருந்து தரப்போறேன். மிஸ்ஸஸ் கான்சாதா, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நவாப் அர்ச்சல் கான்சாதாவோட சம்பந்தம் உனக்கு இருந்தது. அவள் மீண்டும் அவளை காருக்குள்ள தூக்கி போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணினான். அப்ரிஷ் அமைதியோட அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அர்ச்சல் அவளை ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிக் கொண்டு போனான். அவளை ரூமுக்குள் எடுத்துச் சென்று படுக்கையில் வீசினான். அப்ரிஷ் பயத்தோட அவனை பார்த்தாள். அவனோட கண்கள் மிகுந்த சிவப்பாக இருந்தது. ஒரு கணத்துல அவளுக்கு அவனிடம் கடுமையான பயம் தோன்றியது. அவனோட முடிகளை தடவிக்கொண்டே இங்கும் அங்கும் சுற்றிக் கொண்டிருந்தான். வலியால் வேதனையோட அவன் தவித்தான். அதே நேரத்துல அவனோட மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அவனோட கண்களில் சமீரா கானோட பெயர் மின்னியது. அர்ச்சல் சிரிப்போட கால் எடுத்தான். ஸ்பீக்கர்ல வச்சு அப்ரிஷை கண்டான். எங்கே இருக்க? என் பொண்ணை எங்கே கூட்டிக்கிட்டு போன? அர்ச்சல் கான், என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடு. இல்லன்னா? சமீரா கானோட கோபமோட குரலை கேட்ட அர்ச்சலுக்கு ஒரு அமைதியோட சந்தோஷம் வந்தது. உங்க பொண்ணை இல்ல, என்னோட மனைவியத்தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ரொம்ப அமைதியோட பதிலளித்தான். வெயிலா பேசாத. இப்போ அவள் உன் மனைவி இல்ல. அவளே அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா. புரிஞ்சுதா உனக்கு? அர்ச்சல் வேதனையோட அப்ரிஷேக் பார்த்தான். அவள் தன் அம்மாவோட குரலை கேட்டுக்கொண்டே அதிர்ச்சியிலேயே மூழ்கியிருந்தாள். உங்க பொண்ணா போட்டாளா? கையெழுத்தா? நான் இல்ல. அர்ச்சல் கான்சாதாவின் கையெழுத்தில்லை என்றாள். தலைவிதி நடக்காது மாமியாரே. அம்மா. ஒவ்வொரு வார்த்தையும் கடுமையோட சொன்னான். நீ என் பொண்ணை எனக்கு திருப்பிக் கொடு.
மறந்துடுங்க. இனிமேல் உங்க பொண்ண திரும்ப பெற முடியாது. ரொம்ப ஆவலா கணவன் மனைவி விஷயத்திலே தலையிடணும்னு இன்றிரவு கழியறதுக்கு அப்புறம் உங்க பொண்ண கேட்டுப் பாருங்க. அவளோட கணவன் அவளுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தான். கரையற மாதிரி சொல்லி அர்ச்சல் அவங்களோட குரலைக் கேட்காமலே கால் கட் பண்ணிட்டான். மொபைலும் ஆஃப் பண்ணிட்டான். அவளோட முகத்த திருப்பி கோபமோட அப்ரிஷேக் பார்த்தான். அவளோ இன்னும் அமைதியோட அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு கனவுக்குள்ள இருக்கிற மாதிரி. அவனோட ஷர்ட் பட்டன்ஸ் கழட்டி கடுமையான பார்வையோட அவளைப் பார்த்தான். ஷர்ட் தூக்கி எறிந்தான். அப்ரிஷுக்கு தன் இதயம் எலும்புகளைக் கடந்து வெளியே வர்ற மாதிரி தோணுச்சு. அவள் ஒரு இன்ச் கூட நகரல. ஆனாலும் அவளோட நடுக்கம் அர்ச்சலுக்கு தெரியாமலிருந்ததே இல்ல. அவனோட அருகே வந்துட்டு அவளோட முடியை கை வைத்தபடி இறுக்கி பிடிச்சான். அவள் துடிக்க ஆரம்பிச்சாள். அர்ச்சல். அவளோட வாயிலிருந்து முதல் முறையா தன் பேரு வர்றதைக் கேட்டவன் உறைந்தான். அவளோட நடுங்குற வாயைப் பார்த்து அவன் தன் ஹார்ட் பீட் ஒன்ன மிஸ் பண்ணினான். அவளோட உதட்டில் தானாகவே வளைந்தான். எவ்வளவு வேகமா அவள் மேல் வளைந்தானோ அதற்குப் பின் மெதுவா ஒரு மென்மை வந்தது. அப்ரிஷ்க்கு தன் சுவாசமே தடுக்கிற மாதிரி இருந்தது. அவன் கொடுத்த மென்மையான தொடுதலும் அவளால் சகிக்க முடியவில்லை. மெதுவாக பின்தங்கியவனோ அவளோட முகத்தில் பரவிய சிவப்பை பார்த்தான். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உடைமாதிரியா இல்ல? அப்போ ஏன் தன்னை சோர்வாக்கினே? என்னை மட்டுமல்லாம? சொல்லு, பதில் சொல்லு. நான் உனக்கு நேரம் தந்தேன். தற்காத்துக்க, உன் மனச சமாதானப்படுத்திக்க, தன்னே என்னோட வாழ்நாளுக்குத் தயாராக்கிக்க. ஆனா நீ என்னோட மென்மைய கேவலமா எடுத்துக்கிட்ட. அவன் வேதனையோட பேசினான். அந்த நாளிலே நீ தப்பிச்சு போன. இந்த விஷயம்தான் எனக்கு அதிர்ச்சி தரல ஆபர். இல்ல, இன்னைக்கு இந்த உண்மைதான் எனக்கு பலமாக தாக்கியது. எப்படி நீ மூணாவது ஒருத்தர்கிட்ட நம்முடைய விஷயத்த சொல்ல முடியுது? என் காதலும் என் விருப்பமும் என் பராமரிப்பும் உனக்குத் தெரியவே இல்லையா ஆபர்? இப்போ அவனோட குரல் ரொம்ப முறிந்திருந்தது. அவள் அழுது விழுந்து விட்டாள். நீங்க நீங்க ஒருபோதும் என்ன நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பொய்தான் தோணும். அதனாலே இப்போ நான் எந்த விளக்கம் கொடுக்க மாட்டேன். அவள் கண்ணீரை அடக்கினாலும் விழுந்து விட்டாள். நீங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நினைச்சுக்கோங்க. ஆமா, நான் சொன்னேன். அம்மாவுக்கு நம்ம விஷயங்கள டைவர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து போட்டேன். இப்போ சந்தோஷமா? அவள் உளறி அழுதாள். அர்ச்சல் சகிப்புத்தன்மையோட அதையெல்லாம் கேட்டான். ஆபர், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் சாகறதுக்கு முன் சாகி விடுவேன். உன்னை சாக வைக்கும். ஆனா உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். புரிஞ்சுதா உனக்கு? உணர்ச்சியோட சொன்னவன் அவளோட நெற்றி மேல் முத்தமிட்டான். அவளை அங்கே விட்டுட்டு அவனோட ஷர்ட் எடுத்து வெளியே போனான். அப்ரிஷ் அவன் போறதை பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன அர்ச்சல், உண்மையிலேயே என்னை காதலிக்கிறீங்களா? அவள் தனக்குள்ளே கேள்விகளோட போராட்டம் செய்தாள். அப்படினில் நானும்? நான் கூட. திடீர்னு அவளோட பார்வை அர்ச்சலோட மொபைல் மீது விழுந்தது. அவள் அதை எடுத்து ஆன்ஸ் பெய்தாள். தன்னோட மொபைல அவள் வீட்டிலே விட்டுட்டு வந்திருந்தாள். அர்ச்சல் அவளுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்கவே இல்ல. அர்ச்சலோட நம்பர்ல அவள் தன்னோட அம்மாவுக்கு கால் போட்டாள். 2வது பீப்புளே ரிசீவ் ஆயிடுச்சு. அர்ச்சல், என் பொண்ண எனக்கு அம்மா அப்படின்னு எதிர்ப்பக்கமா அவளோட குரல் கேட்டதும் அவள் கதறினாள். அப்ரிஷ், அவன் உனக்கு ஏதாவது சேதம் பண்ணினானா? நீ சரியா இருக்கியா? அம்மா, இப்போதான் சரியா ஆனேன். எப்படி நீங்க இவ்வளவு கேவலமா சதி பண்ணீங்க? நீங்க ஏமாற்றமா? என்னை பேப்பர்ல கையெழுத்து வாங்கினீங்க. ஏன்? அவள் வருத்தத்தோட பேசினாள். அப்ரிஷ், என் பேச்சைக் கேள். இது நம்ம ஆரம்பத்திலேயே திட்டம்தான். உன்னை அர்ச்சலோட நிக்கா பண்ணணும். அப்பதான் எல்லா சொத்துக்களும். அது என்னோட திட்டம் இல்லை அம்மா. மற்றும் நானும் இதுல எந்த பங்கு வைக்கலை. முன்பும் இல்ல, இப்போவும் இல்ல. நான் அர்ச்சல் கான்சாதாவோட உறவை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். கேளிங்களா? மாறாக அவரோட உறவை இன்னும் ஆழமா ஆக்கப் போறேன். அவங்க உங்களிடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆசையா இல்ல. காற்றில் அம்பை விட்டுறதுக்கு. இப்போ பாருங்க, உங்க பொண்ணு என்ன பண்றா? அப்ரிஷ் வெறித்தனமா சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டா. ஆமா, சுமீரா கான் தலைய பிடிச்சுக்கிட்டா. அர்ச்சல் திடீர்னு திரும்பி வந்தான். அவள் சொன்ன வார்த்தைகளை முழுக்க முழுக்க கேட்டுட்டான்.
அவள் எந்த சதியிலும் பங்கேற்கலைன்னு அர்த்தம். அவள் மீது உள்ள சந்தேகம் ஒரு நிமிஷத்துல அர்ச்சலோட மனசிலிருந்து நீங்கிட்டது. அப்ரிஷ் தன் கண்ணீரை துடைத்துக்கிட்டு அர்ச்சலோட பார்வைக்குள்ள வந்தாள். மெதுவா நடந்ததவள் ஒவ்வொரு அடியோட அவனிடம் வந்தாள். அவனோட கையில மொபைலைத் தந்தவளோட கண்ணீர் மீண்டும் வந்தது. அர்ச்சல் முன்னே வந்துட்ட அவளோட குன்ஹெல்லில் இருக்கும் கண்ணீரைத் துடைத்தான். அவளோ தலையிழுக்கி அழுதாள். இந்த ஆள் இவ்வளவு அன்பானவனாகிவிடுவான் என்று யார் நினைத்தது? அவனோட பிரிவை கற்பனை செய்வதும் அப்ரிஷ்க்கு உயிர் போவது போல இருந்தது. அவளும் மனதிற்குள் அர்ச்சலையே விரும்ப ஆரம்பித்து விட்டாள். ஆனா வெளிப்படுத்த முடியல. ஆனா இன்றைக்கு அவனோட சந்தேகத்துக்கு அவள் சிதைந்து விட்டாள். தன் முகத்தை இருகைகளால் மூடிக்கிட்டு அவள் அழுதாள். அவளோட அழுகையை அர்ச்சலால் மேலும் சகிக்க முடியவில்லை. அவளை கட்டியணைத்தான். அவன் சீனேல இருக்கும்பொழுது அப்ரிஷோட அழுகை இன்னும் அதிகமானது. அவன் அவளோட முதுகை தட்டி கொடுத்தவளோட மனதையும் அமைத்தான். இன்னைக்கு அவளோட அம்மாவை மேல் அவளோட நம்பிக்கையே முறிந்தது. அவளும் உடைந்து போகக்கூடாதா? அவளை அர்ச்சல் காப்பாற்ற வேண்டியதுதான். அவளை செனேல கட்டியணைத்த அவன் அவளோட முடிகளை ஒதுக்கிக்கிட்டு அவளோட கழுத்திலே அவனோட காய்ச்சலான உதட்டுகளை வைத்தான். அப்ரிஷ் உயிரோட நடுங்கினாள். அழுகையை மறந்தவளோட தலை தூக்கி அர்ச்சலைய பார்ப்பதற்கு முயன்றாள். அர்ச்சலோட கண்களில் காதலின் பெரு அலைகளை பார்த்தவளோடு உடல் முழுவதும் நடுங்கியது. அர்ச்சல் அவளோட நெற்றியிலே முத்தமிட்டான். அவளோட ஆத்மாவிலே அந்த தொடுதலை ஊர்றோம் மாதிரி உணர்ந்தாள். அப்ரர், நீயா ஆரம்பத்திலிருந்தே எனது அல்லையா? காதல் இல்ல, இது அஷ்குதான் உன்னிடமிருந்து. ஆனால் நீ ஒருபோதும் புரிஞ்சுக்கவே இல்லையா? அவன் அவளோட நெற்றியுடன் நெற்றி சேர்த்து கண்களை மூடி பேசிக்கொண்டே இருந்தான். நீங்க ஒருபோதும் என்னை உணரச் செய்யவே இல்ல. எனக்கு எப்போவேனும் தெரிஞ்சது. அர்ச்சல் கான்சாதாவுக்கு கோபம் அளவில்லாம வரும். அதனாலதான் பயப்பட ஆரம்பிச்சேன். இன்றி அவளும் பயமின்றி தன்னோட உள்ளத்தை கூறினாள். சரி, இன்னைக்கு உனக்கு என் காதலை, என் பைத்தியக்காரத்தனத்தை, என் சினையை உணர்த்துறேன். அவள் கழுத்திலிருந்த துப்பட்டாவை எடுத்தவனை ஒதுக்கி வைத்தான். அவளோட அழகிய உருவத்தை பார்த்தவனுக்கு ஒரு கணத்துல கட்டுப்பாடு இல்லாம போனது. அப்ரிஷ் சுவாசமே தடுக்கப்பட்ட மாதிரி இருந்தாள். அவன் நெருக்கம் நினைத்தாலே அவளோட உயிர் நெஞ்சிலேயே முடிவடையற மாதிரி இருந்தது. அர்ச்சல் மெதுவா அவளை படுக்கைக்கே கொண்டு போய் படுக்க வைத்தான். அவள் தன் வாயைக் கட்டிக்கொண்டு அவனை பார்த்தாள். அர்ச்சல் சிரிச்சபடி அவளோட கண்கள் மீது கையால் மூடினான். அவள் சுவாசமே நிறுத்தினாள். மீண்டும் ஒரு முறை அவன் அவளோட உதட்டுகள் மீது வளைந்தான். அவளோட சுவாசங்களோடு விளையாடினான். அவன் கத்திரமானவனாய் அவளோட சுவாசங்களை திருடினான். அப்ரிஷ் அவனோட காலர பிடிச்சு தள்ள முயன்றாள். ஆனால் அவன் வெறித்தனமாய் அவளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தான். அவள் இருகையையும் மெதுவாய் படுக்கையின் பக்கங்களில் நிர்பந்திக்க அவளோட விரல்களில் தன் விரல்களை சொருகினான். மெதுவான சுகம், பறைசாற்றும் சிரிப்புகளோடு ஒருவிதமான பரவசம் அர்ச்சலின் நரம்புகளில் விரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் அருகிலே பரபரப்பற்ற அமைதியில் உணர்ந்தனர். இன்றுதான் தெரிஞ்சது, வாழ்க்கை துணை மட்டும் இல்லாம ஒருவருக்கொருவர் அமைதியும்தான். 2 மாதங்கள் கழித்து சமீரா கான் ரொம்ப முயற்சிச்சா. தன் மகளோட பேச முயல, அவளுக்குத் தன்னை புரிய வைக்க, அவளை தன் பக்கம் இழுக்க. ஆனால் மகள் கைவிட்டிருந்தாள். இப்போ அர்ச்சல் கான்சாதாவோட கையிலேதான் அவளோட ரெக்கை. அவள்தான் அர்ச்சல் கான்சாதாவோட இதயத் துடிப்பு. அர்ச்சலும் அவளை தன் உள்ளம் போல கையிலே சுமந்தான். தாத்தாஜான் மற்றும் அர்ச்சல் அவளோட ஒவ்வொரு கொஞ்சலும் கடந்து பார்த்தார்கள். தாத்தாஜான் ஏதாவது சொல்லும்போது அவள் சிரித்தபோது சமீரா கான் திடீரென்று உள்ளே வந்தது தெரிந்தது. அவர்களோட வீட்டிற்குள் வருவது நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு அவர்கள் திடீரென உள்ளே வந்துவிட்டார்கள். அவர்களை பார்த்தவுடன் ஆப்ரிஷ் திடீரென்று எழுந்தாள். அவர்கள் அவளை பார்க்கவே உடனே தங்கள் சினேல கட்டிக்கொண்டார்கள். என்ன பொண்ணு நீ? இவ்வளவு நாளா ஒரு முறை கூட அம்மாவோட பேசல, சந்திக்கல. அம்மா இவ்வளவு கேவலமா ஆகிட்டாளா? அவர்கள் கண்ணீருடன் சொன்னார்கள். மேடைகளில் இறங்கிய அர்ச்சலும் அவர்களை பார்த்துவிட்டான். ஆனா அமைதியோட இருந்தான். நீங்க எப்ப அம்மாவா நடந்தீங்க மம்மா? அம்மாக்கள் பெண் குழந்தையின் வாழ்க்கையை கட்டி அமைக்கிறாங்க. ஆனா நீங்க அதை நொறுக்கிறதுலேயே மிச்சம் வைக்கல. அவள் மெதுவான குரலில் பேசினாள். இன்று அவளோட வார்த்தைகளில் ஒரு பெரியவளாக இருந்தாள். அம்மாவை மன்னிக்க முடியாதா என்று கண்ணீரை துடைத்தபடி கேட்டார்கள். ஆப்ரிஷ் அழுகிற கண்களோடு அவர்களை பார்த்தாள்.
சமீரா கான் மீண்டும் தங்கள் செனேல கட்டிக்கொண்ட போது திடீரென அப்ரிஷ்க்கு வாந்தி எடுப்பது போல் உணர்ந்தாள். அவள் பின்னாடி சென்று விட்டாள். அர்ச்சல் அவளோட பின்னாடியே ஓடியான். அவள் பந்த்ரூம்குள்ளே வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். அர்ச்சல் அவளோட முதுகை பரவி விட்டு முகத்தை தண்ணீரால் சுத்தம் செய்து தன் பக்கம் திருப்பி அவளை கட்டிக்கொண்டான். நீ நல்லா இருக்கியா? அவனோட குரலில் கவலை தெரிந்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டு அவனோட் வாயிலே மேலும் அடங்கினாள். அர்ச்சல் அவளை வாயிலே தூக்கிக் கொண்டு வெளியே வந்து படுக்கையிலே வைத்தான். நான் டாக்டருக்கு கால் பண்ண. அவளை படுக்கையிலே வைத்தவுடன் மீண்டும் திரும்ப ஆப்ரிஷ் தடுத்தாள். நான் நல்லா இருக்கேன் நவாப்ஜி. அவளோட முகத்தில் ஒரு அழகான சிரிப்பு தோன்றியது. அர்ச்சல் அவளோட நிலையைப் பார்த்து மிகுந்த பதட்டத்தில் இருந்தான். அதனால் அவள் எந்தப் பேச்சையும் கேட்காம டாக்டர் சாமியாவுக்கு கால் பண்ணினான். அவங்க சில நிமிஷங்களுக்குள் வந்து ஒரு சிறு விருந்தாளி வரப்போகிறார்னு மகிழ்ச்சி செய்தி சொன்னார்கள். கான் ஹவிலியிலே பூரண மகிழ்ச்சி பரவியது. நவாப் ஆஸ்துல்லா கான்சாதா உடனே மிதாயி ஆர்டர் பண்ணி சத்யத்துக்காக ஆடுகளை அழைத்தார். அர்ச்சல் அவளோட கால்கள் தரையிலே விழக்கூட விடல. அவர்களோட மகளுக்கு இவ்வளவு அன்பு பாராட்டியதைக் கண்டு சமீரா கான் வெகுவாக வருந்தினார். தங்கள் தவறுகளுக்காக மன்னிப்பும் கேட்டார். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தியால் எல்லாரும் தங்கள் மனதை கிளறி ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டார்கள். ஒரு முடிவை எடுத்தார்கள். பணம் எதுவுமே இல்லை. காதலில் உள்ள அமைதிதான் நிஜமான செல்வம்.